சோறு போடுறதே உங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயக்குனர் ஆர் ரவிக்குமார் அவருடைய டைரக்ஷனில் ஒரு தமிழ் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற அயலான் அப்படிங்கிற படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அயலான் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்வெளியிலேருந்து வர ஒரு மிகப்பெரிய விண்கல், ஒரு சக்தி வாய்ந்த கல். அது வந்து நம்மளுடைய வில்லன் கையில் கிடைக்குது. அதை வச்சு இந்த உலகத்தையே அழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சக்தி அவர் கையில் கிடைக்குது. அண்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல் எந்த கிரகத்துலேருந்து வந்ததோ அந்த கிரகத்துலேருந்து ஒரு ஏலியனும் வந்து அந்த கல்லை தேடி பூமிக்கு வருது. இப்படி பூமிக்கு வர ஒரு ஏலியன் நம்ம படத்துடைய ஹீரோவை திடீர்னு ஒரு கட்டத்தில் சந்திக்க நேரிடுது. ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு இயற்கை ஆர்வலர். அதாவது விவசாயம் செய்யும்போது பூச்சி மருந்து கூட அடிக்கக்கூடாது, ஆர்கானிக் ஃபார்மிங் செய்யணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. பட் அதனாலே வந்து அவர், நீ எல்லாம் லாய்க்கப்பட மாட்டேன், நீ சென்னைக்கு வேறு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தருத்தி விட்றாங்க. ஸோ சென்னைக்கு வந்த அவரை வந்து நம்ம ஏலியன் சந்திக்குது. இப்படி சந்தித்த அவரும் அந்த ஏலியனும் சேர்ந்து உலகத்தை அழிவிலேருந்து காப்பாற்றினாங்களா, ஸோ வில்லன் கிட்டேருந்து அந்த கல்லை வந்து இவங்க வாங்கினாங்களா, ஏலியனை திருப்பி அமிச்சாங்களா, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் விடை தரப்பறம் தான் இந்த அயலான் அப்படிங்கிற படம். இந்த மாதிரி ஏலியன் சப்ஜெக்ட்ஸ்லாம் ஹாலிவுட் படம் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு இந்த படம் வந்து பெருசாக வந்து கவர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா ஏலியன், யூஎஃப்ஓ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கரைச்சி குடித்த நம்ம ஊர் ஆளுங்களுக்கு இந்த படம் வந்து பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன், நான் உட்பட. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மலாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த பேக் டு த ஃப்யூச்சர் இந்த மாதிரி படங்கள், இந்த டைம் ட்ராவல் படங்கள், அதே மாதிரி ஈடி, அதுக்கப்புறம் வந்து பல படங்கள், நம்ம ஏலியன்ஸ் அப்படின்னாலே எவ்வளவோ படங்கள் இருக்குது. ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவர் அவதார் படம் எடுத்த ஜேம்ஸ் கேமரன் எடுத்த ஏலியன் படமாக இருக்கட்டும், ப்ரிடேட்டர் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்களில் இந்த ஏலியன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுங்களுக்கு தலை வந்து பின்னாடி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி உலக சினிமாக்களையும் நிறைய இந்த ஏலியன் விஷயங்கள்லாம் வந்து நம்ம நிறைய பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜானரை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கதையை எழுதி இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 2017, 2015 அவர் இன்டர்நெட் நாளை படம் எடுத்தார். 2 வருஷத்தில் சிவகார்த்திகேயன் அவர் புக் பண்ணி ஏஆர் ரஹ்மானையும் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட சொல்லி ஒரு பரபரப்பாக போச்சு இந்த படம் 2017. அதே மாதிரி இந்த வேற லெவல் சகோ அப்படிங்கிற பாட்டு ரிலீஸ் ஆகி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆகிட்டுருக்கும் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த படம் அப்போது ஒரு பரபரப்பை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த படம் என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல, எல்லோரும் அப்படியே விட்டுட்டாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தோட எண்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த படத்தை பொங்கலுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆடியன்ஸோட டேஸ்ட்டும் இப்போ இருக்கிற ஆடியன்ஸோட டேஸ்ட்டும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த படம் சூட்டோட சூடாக அப்படியே அப்போவே வந்திருந்ததுன்னா இன்னும் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த படம் குழந்தைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த படத்தை வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். உண்மையிலே வந்து சிவகார்த்திகேயனை நம்ம பாராட்டியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு அவருக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சேலரியும் இப்போ இருக்கிற அந்த சேலரியும் வந்து எங்கேயோ போயிடுச்சு அவருடைய வேல்யூவே. பட் இந்த படத்துக்காக அவர் மெனக்கெட்டு சம்பளத்தெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய பாராட்டு தெரிவிச்சாக்கணும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் எனக்கு தெரிஞ்சு 2017 இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறனால அப்போ வந்து சிவகார்த்திகேயன் என்னெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள், இந்த மெரினா படம் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து அவருடைய ஆக்டிங் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு சிவகார்த்திகேயனை தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது. மாவீரன் படத்தில் வந்த ஒரு மெச்சூர்டு சிவகார்த்திகேயனெல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியல. ஸோ அதுக்கு காரணம் இந்த படம் பல வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம்ங்கிறனால. அதே மாதிரி அவர் வந்து ஏலியனோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற அந்த சீன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. உண்மையிலே வந்து அப்படி யாருமே இல்லைனாலும் உண்மையிலே அந்த ஏலியன் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து கொஞ்சம் இது பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த கண்ணுடைய ரியாக்ஷன், அது எங்கெல்லாம் நிற்கிது அதெல்லாம் பார்த்துட்டு அது கூட வந்து பேசுகிற மாதிரி, அது கூட எமோஷ்னலாக இருக்க மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிவகார்த்திகேயன் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. எமோஷ்னல் காட்சிகளையும் சரி, ஃபைட் சீன்ஸ்லேயும் சரி ரொம்பவே மெனக்கெட்டு நல்லாவே பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். ரகுல் பிரீத் சிங் அவங்க வந்து சினிமா விட்டே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க. பட் அவங்கள வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரும் அவங்க வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட அம்மாவை பானுப்பிரியா வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு சில சீன்ஸ் தான் வராங்க. பட் அவங்களுடைய கேரக்டரும் உண்மையிலே நல்லாயிருக்கு. யோகி பாபு கருணாகரன்லாம் பொறுத்த வரைக்கும், கருணாகரன்லாம் இப்போ வந்து அவுட்டேட்டடு காமெடியன் ஆகிட்டார். அவரெல்லாம் வந்து அப்போ இன்டர்நெட் நாளையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவருடைய காமெடியெல்லாம் ரெஃப்ரெஷிங்காக. பட் யோகி பாபு தான் இந்த படத்தில் வந்து ஒல்லியாக தெரிகிறார். இப்போ வந்து அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்றது நமக்கு தெரியும். பட் இந்த படம்
யோகி பாபு வந்து ஒரு ஜூனியர் லெவல் காமெடியன் மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய ரேஞ்ச் என்னன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு தான் அவருடைய காமெடியும் வந்து இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஏலியனுக்கு வாய்ஸ் வந்து சித்தார்த் கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலேயே பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸ் அவருடைய வாய்ஸ் அப்படிங்குது. அப்படியே லயன் கிங்கில் வந்து சிம்பாவுக்கு வாய்ஸ் கொடுத்த மாதிரி இதுலேயும் அந்த ஏலியனுக்கான அந்த வாய்ஸ் வந்து செட் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். அவரும் வந்து அந்த வாய்ஸ் டப்பிங்கை வந்து சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஷரத் கேல்கர் சூப்பரான ஒரு ஆக்டருங்க அவர். உண்மையிலே ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு நடிகர் அவர். பட் அவரை வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொடுக்கப்பட்டதை சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் காட்சிகள் தான். குறிப்பாக வந்து அந்த ஏலியனை டிசைன் பண்ணி அதை வந்து சீனோட பிளெண்ட் ஆகி எல்லாரோடையும் இருக்கிற மாதிரி அதை காட்சிப்படுத்தியிருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க விஎஃப்எக்ஸில். ஸோ இந்த படத்தை வந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டு அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெருகேற்றி தான் இந்த படத்தை விட்டுருக்காங்க. உண்மையிலே சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த ஏலியனுடைய கிரகம்னு ஒரு இடத்த ஒன்று காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து காட்டின விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையிலே இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயமும் வந்து நமக்கு தோணுது. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸில் வந்து புகுந்து விளையாடிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் பாடல் காட்சிகளில் காமிச்ச அந்த ஒரு தரத்தை பேக்ரவுண்ட் மியூசிக்கில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாரோ அப்படிங்கிறது தான் தோணுது. பட் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற அந்த ஒரு பேர் இருக்கிறதுனாலே இந்த படத்துடைய மியூசிக் வந்து நமக்கு எந்த இடத்துலையும் வந்து மியூசிக் அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலை. ஓகே ரகமாக தான் இருக்குது இந்த படத்துடைய மியூசிக். எடிட்டிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி நீரவ் ஷாலாம் வந்து பார்த்திங்கன்னா பில்லா படத்துடைய அந்த டோனே வந்து அவருடைய அந்த வெற்றியை சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபர் அவர். டெனட் படத்துலலாம் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. உண்மையிலே இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிற விஷயங்கள் ஃபைட் சீன்ஸ்லேயும் சரி, சினிமாட்டோகிராஃபியில் அவர் கேப்சர் பண்ண ஆங்கிள்ஸும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு கொஞ்சம் மிகப்பெரிய பலம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை கட் பண்ணி ஒரு 2.5 மணி நேரத்தில் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இன்னமுமே ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணிடலாம். பட் ஓகே, 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே வந்து ஓகேன்னு சொல்லக்கூடிய ஒரு ரன் டைம் தான். அந்த அளவுக்கு எடிட்டிங்கும் பக்காவாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். படத்துடைய பலம் இதெல்லாம். பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் உண்மையிலேயே வந்து குழந்தைகளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் தான். என்னதான் பெரியவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயம் இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்குது. கொஞ்சம் நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி பரபரப்பாக இன்ட்ரோல் பாயிண்டில் கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அது வரைக்குமே சரி ஓகேப்பா ஏதோ பரவாயில்ல நல்லா தான் போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நமக்குள்ளே கடத்திடுறாங்க. பட் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் போகும்போது ஏலியனுடைய அந்த இம்பார்ட்டன்ஸை கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு ஹீரோ மூமெண்ட்டாக இந்த படத்தை மாற்றிட்டாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஏலியனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்படியே கொஞ்சம் செட்டிலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. பட் செகண்ட் ஹாஃபில் நான் ஹீரோடா, நான் இல்லாமல் ஏலியனா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஏலியனா, கடவுளே வந்தாலும் ஹீரோ தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாரும் அப்படிங்கிற அளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஹீரோ மூமெண்ட்லாம் கொடுத்து செகண்ட் ஹாஃபில் நிறைய விஷயங்கள் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுவே இந்த படத்தை ஒரு லெட் டவுனாக ஆக்கிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி செகண்ட் ஹாஃப் போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பல படங்களில் நம்ம பார்த்து சலித்த கதை தான். ஸோ அதனாலே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபை நம்மளால் ரசிக்க முடியாமல் போகுது. நான் தான் பரபரப்பாக போகுதுனாலும் ஸ்க்ரீனில் தான் படம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கே தவிர நமக்கு எந்த பரபரப்பும் வந்து இந்த படம் கொடுக்கல செகண்ட் ஹாஃபில். அதுதான் இந்த படத்துடைய ஒரு மிகப்பெரிய லெட் டவுன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் ஃபஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃபையும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்திருந்தாங்க அப்படின்னா, ரவிக்குமார் வந்து இன்டர்நெட் நாளை படமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த டைம் ட்ராவல் அவ்வளோ புரிகிற மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பரபரப்பாக கொண்டு போயிருப்பார், சூப்பராகவே எடுத்துகிட்டு போயிருப்பார். அந்த மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபையும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் கூட்டி கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னா இன்னுமே ஒரு சூப்பர் படமாக வந்திருக்கும். பட் இப்போ இது வந்து குழந்தைகள் மட்டுமே ரசிக்கக்கூடிய ஒரு படமாக தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த பொங்கலுக்கு வந்த கேப்டன் மில்லர், அயலான் இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு அதிக மோசிப்புன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அயலான் படத்துக்கு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குடும்பமாக இந்த படத்துக்கு வந்து இப்போ போய்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுக்க தான் போகுது. அண்ட் இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் கழித்து தமிழ் சினிமாவில் ஒரு யூ சர்டிஃபிகேட் படம் வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இந்த படத்தை வந்து குழந்தை குட்டிகளோடு போய் பார்க்குறதுக்காக போவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நான் கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வாட்ச் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். தாராளமாக குழந்தைகளோட போய் வாட்ச் பண்ணுங்கள். மேற்கொண்டு எங்கள் சேனலோட எல்லா விஷயம் நீங்கள் பார்க்க முடியும்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் சேனலோட வீடியோஸ் உங்களை ஆன் டைம் வந்து சிறம் மற்றும் வீடியோ சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.